இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இதனுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் நீர் இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்தருள்வீராக. நீர் அவர்களுக்கு விளங்க பண்ணுவீராக. நீர் அவர்களுக்கு போதிப்பீராக. நம்முடைய கிருபைகள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்றாலே ஒரு விடுதலை என்றுதான் அர்த்தம். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் சிறையிருப்புக்குள் நாம் இருந்திருக்கிறோம். நாம் அந்த அடிமைத்தனத்தில் நாம் இருந்து ஆண்டவராகிய இயேசு நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ரட்சிப்பிலிருந்து நமக்கு ரட்சித்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள் இருக்கும்போது இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துடைய சிறையிருப்பை அவர் திருப்புவதற்கு விரும்புகிறார். இப்போ சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை திருப்புகிறார் என்றால் உடனடியாக ஜனங்கள் எல்லாவற்றிலும் சரியாகி விட்டார்கள், எல்லாவற்றிலும் திருந்தி விட்டார்கள், அதற்காக ஆண்டவர் விடுவிக்கிறார் என்று நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு தவறினால், கர்த்தரை விட்டு விலகி போனதினால், கர்த்தருக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள் செயல்பட்டதினால், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இவள் இருந்தபடியினால் ஆண்டவர் இவர்களை சிறையிருப்புக்கு தம்முடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்தார் ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை இப்பொழுது ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து திருப்புகிறார். நாம் ஒரு காலகட்டத்தில் சிறையிருப்பில் இருந்தோம். ஆண்டவரை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஆண்டவர் விடுவித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், சிறையிருப்பிலிருந்து நம்மளை மாற்றியிருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து மாற்றியிருக்கிறார் என்றால் நம்ம இன்னும் வரைக்கும் முழுமையான விடுதலையை, சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை நம்ம அனுபவிக்கிறோமா என்று பார்க்கும்போது நிச்சயமாய் நம்ம அனுபவிக்க முடியவில்லை. ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது ஜனங்கள் ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் அவங்க இருக்கணும். எந்த தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ அந்த தேசத்தின் ராஜா அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்கிறானோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவங்க செயல்பட முடியும். முழு சுதந்திரமாய் அந்த ஜனங்கள் எதையுமே செயல்பட முடியாது. சிறையில் இருக்கிறவங்களும் அப்படி தான், சிறைச்சாலை இருக்கிறவங்களும் ஒரு அறைக்குள் அடைபட்டு கிடப்பார்கள். அவங்களுக்கு எந்த விதமான அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது. அங்கே என்ன கட்டுப்பாடுகள், என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படணும். இப்போ விடுவிக்கப்பட்ட பிறகு இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிற்பாடும் நாம் முழுமையான ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெற்றுக்கிறோமா என்று நாம் பார்க்கும்போது முழுமையான பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நாம் சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு சின்ன காரியம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறபடினால் நாம் முழுமையான நன்மை, முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. பாருங்கள், ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு அவயத்தில் ஒரு சின்ன வேதனை, வலி இல்லைன்னா வியாதி உண்டாகுமானால் முழு சரீரமும் அது செயல்பட முடியாமல் முடக்கி போடும். ஒரு சுண்டு வரல தானே வலி இருக்கிறது, மற்ற சரீரம்லாம் செயல்படலாமே. இல்லை காலில் ஒரு சின்ன பெருவரில் தானே ஒரு காயம் இருக்கிறது, வலி இருக்கிறது, மற்ற சரீரம் முழுவதும் சுதந்திரமாய் நல்ல உற்சாகமாய் செயல்படலாமே. ஆனால் சரீரத்தில் எந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு வலி இருந்தாலும், வேதனை இருந்தாலும்
அது முழு சரீரத்தையும் செயல்படாமல் அது முடக்கி போடுவது போல தான் இந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பினாலும் ஒரு சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஒழுங்கீனங்கள், இன்னும் ஒரு சின்ன அற்பமான பாவங்கள், இல்லைன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடாமல் போகிற காரியங்கள், இன்னும் அதிலிருந்து விடுதலையாகாமல் ஏதோ ஒரு காரியம், ஒரு சின்ன காரியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால், நம்மை சிறையிருப்புகள் இன்னும் இருக்கிறபடியினால் தான் நம்ம முழுமையாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நம்ம முழுமையாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உணர்த்துவார். எந்த காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? சுபாவங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா, இல்லைன்னா ஏதோ ஒரு பாவ காரியம், பழக்க வழக்கங்கள், இல்லைன்னா நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிற காரியங்கள், எச்சரிக்கப்பட்டு நம்ம கேளாமல் இருக்கிற காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் நம்ம இன்னும் சிறைப்படுத்தி, பிசாசு நாம் எதில் வீக்காக இருக்கிறோமோ அதை அவன் பிடித்து கொண்டு அதை வைத்து அவன் நம்மளை சிறைபிடித்து வைத்து கொண்டு இருப்பான். சாத்தான் எப்பொழுதுமே அவனுடைய தந்திரமாக இருக்கிறது அது. அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறபடினால், நாம் விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பின் சுதந்திரத்தை, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக இன்னும் வரைக்கும் அனுபவிக்க முடியாமலே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டாலும் அநேக காரியங்களில் இன்னும் நம்ம விடுதலையாக்கப்படாமலே நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஒரு சிறையிருப்புகள், ஏதோ ஒரு பகுதி நமக்கு சிறையிருப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தேவன் நம்மளை சிறையிருப்புகளை வைக்கலை, நாமளே நம்ம அந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்காமல் நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை விடுவித்து விட்டார், ஆனாலும் நாம் இன்னும் வரைக்கும் முழுமையாக விடுதலையாகாமல் இருக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி வனாந்தரத்து வழியாய் அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நடத்தி கொண்டு வருகிற வழியில் இவர்களுக்கு எண்ணம் முழுவதுமே அந்த எகிப்தில் தான் இருந்தது. நம்ம விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், நம்ம சுதந்திரமாய் நம்மளை ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மளுடைய தேவன் நம்மை இன்னும் விடுவித்து விட்டார் எல்லா காரியத்திலிருந்து என்று சொல்லி அவங்களுக்கு எண்ணம் இல்லை. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சின்ன போராட்டங்கள் வந்தாலும் உடனே அவங்களுக்கு என்ன முறை, நான் எகிப்தில் இருந்தால் நாங்கள் அப்படி புசித்திருப்போமே, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நாங்கள் அப்படி இருந்திருப்போமே, சுகமாக இருந்திருப்போமே, நாங்கள் இறைச்சியை சாப்பிட்ருப்போமே, இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் அவங்களோட பேச்சு இருந்தது. அப்படியானால் அவங்க விடுவிக்கப்பட்டாலும், அவர்கள் மீட்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும், சிறையிருப்பிலிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் அவங்களுடைய சிந்தைகள் விடுவிக்கப்படாமல் அவர்களுக்கு எகிப்திலே தான் இருக்கிறது. கர்த்தர் என்ன நோக்கத்திற்காய் அவர்களை விடுவித்து அவர்களை நடத்தி கொண்டு போகிறார், என்ன நோக்கத்திற்காக அவர்களை ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்தார், என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார் என்ற அந்த அறிவு, அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன போராட்டங்களிலும், நான் எகிப்தில் இருந்திருப்பேன், ஆனால் இந்த வனாந்தரில் என்ன எங்களை மடிய பண்ணவா எங்களை கொண்டு வந்து என்று நடத்தி கொண்டு வந்து நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமானால் அப்படி வாழ்ந்திருப்போமே என்று சொல்லி அவங்களுடைய சிந்தை முழுவதும் எகிப்திலேயே இருந்தது. அவங்க முழுமையாய் விடுவிக்க ஆண்டவர் விடுவித்தாலும் இவர்கள் தங்களுடைய எண்ணத்திலிருந்து விடுவிக்காமல் அவர்கள் சிறையிலேயே தான், அவங்க அடிமைத்தனத்திலே தான் அவங்களுடைய எண்ணம் முழுவதும் இருந்தது. அதனால தான் வனாந்தரத்தில் மோசே 40 நாள் சீனாய் வனாந்தரத்தில் போய், சீனாய் மலையில் போய் ஆண்டவரோட பேசி கொண்டு இருக்கும்போது அவர்கள் மோசையை காணவில்லை என்று சொல்லி உடனடியாக அங்கே எகிப்தில் என்னத்தை அவங்க பார்த்தார்களோ அதை எகிப்தின் தெய்வம் கன்றுக்குட்டிகளை வைத்து வணங்கி அவங்க பார்த்ததுனால உடனே இவர்கள் வனாந்தரத்தில் கன்றுக்குட்டிகளை செய்து இதுதான் நம்மளை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் செய்த அதை வணங்கினார்கள், அதை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய தங்களுடைய மகிமையை மாட்டின் சாயலாய் மாற்றினார்கள் என்று சங்கீதத்தில் நம்ம 105 நம்ம வாசிக்கிறோம். தங்களுடைய மகிமை, எவ்வளோ பெரிய மகிமையை ஒரு சாதாரண ஒரு மாட்டின் சாயலாய் ஆண்டவர் அவ்வளோ வேதனைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவன் அவ்வளோ மகிமை இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார், இவன் சாதாரண ஒரு மாட்டின் சாயலாய், புல் திங்கிற மாட்டின் சாயலாய் மாற்றினார்கள். காரணம், இவர்களுடைய சிந்தை இன்னும் விடுவிக்கப்படாமல் அந்த அடிமைத்தனத்திலேயே இருந்தபடினால் உடனடியாக அங்கே தான் திரும்புது, எதுக்கு எடுத்தாலும் அங்கே தான் திரும்புகிறது. நமக்கு அப்படி தான் சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணம், நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கூட நான் நல்லா இருந்தேனே, நான் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, நான் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக கூட நான் நல்லா இருந்தேனே, இப்போ ஆண்டவரை இவ்வளோ உண்மையாக தேடுகிறேன், ஆனாலும் எனக்கு எந்த காரியம் வாய்க்க மாட்டேங்கிறது. இப்படி எண்ணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இன்னும் நம்மளுடைய சிந்தையில்
அடிமைத்தனம் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து வருகிறார். அப்போ விடுவிக்கிறார் என்றால் இப்போ 2வது சிறையிருப்பில் பாபிலோன் தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறதை குறித்து இந்த ஆமோஸில் நம்ம வாசித்தோம். என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார் என்றால் உடனே இவர்கள் எல்லா காரியத்திலும் சரியாகி விட்டார்கள், திருந்தி விட்டார்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. இதை காரணம் கீழே நம்ம பார்க்குறோம், எதுக்காக ஆண்டவர் விடுவித்தார் என்று சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ தேவன் நம்ம ரட்சித்திருக்கார் என்றால் நம்ம உடனடியாக எல்லா பாவத்தை விட்டும், நம்ம எல்லா அக்கிரமத்தை விட்டும், சாபத்தை விட்டும், நம்முடைய எல்லா சுவாபத்தை விட்டும் நம்ம திருந்து விட்டோம், மாறிவிட்டோம், ஆண்டவரை ரட்சித்து விட்டார் என்று நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நம்ம திருந்த வேண்டிய காரியங்கள், நம்முடைய சுவாபங்கள், மற்ற காரியம், இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் நம்ம அதிகமாய் நம்ம விட வேண்டியது, மாற்ற வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதில் அடிமையாக இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியம் பார்க்கலாம். தேவன், முதலாவது காரியம், தேவன் அவருடைய திட்டத்தை நிமித்தம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குகிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கும் போது, 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஆபிரகாமுடைய சொல்லியிருந்தார், 400 வருஷம் இவர்கள் அந்த அந்நிய தேசத்தில் அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்போ அவருடைய திட்டம் அந்த நிறைவேறுகிற போது, அந்த 400 வருஷம் முடிவில் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ தேவ திட்டம், அந்த தேவன் குறித்த நாள் வரும்போது ஆண்டவரே வந்து விடுதலையாக்குகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மை முழுமையாய் ஏற்றுக்கொண்டார்கள், இனி நம்மை முழுமையாய் சேவிப்பார்கள், இன்னும் நம்மளை விட்டு பின்வாங்க மாட்டார்கள் என்று இவர்கள் நம்மை அறிந்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் விடுவிக்கவில்லை. இவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் பல காரியங்களில். ஆனாலும் அந்த சொன்ன ஆண்டோடைய வார்த்தை, அந்த திட்டம், அவர் வைத்திருக்க 400 வருஷம் அடிமையாக இருக்க வேண்டும் அந்த திட்டம், அது முடிவடைகிற காலத்தில், நிறைவேறுகிற காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம், யோபு, அதுக்கு முன்பாக எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே 70 வருஷம் சிறையிருப்புகள் போவார்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்து முடிந்த உடனே, அந்த நாள் நிறைவேறின போது, இந்த 70 வருஷம் முடிந்த உடனே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல்கள் அந்த சிறையிருப்பில் இருக்கிற காலத்தில் இவங்க திருந்தி விட்டார்கள். இப்போ அவங்க தான் செய்த எல்லா தவறையும் உணர்ந்து விட்டார்கள். அதனால் உடனே ஆண்டவர் இவர்களை திருப்பினார் என்று பார்க்கும்போது, இவர்கள் அந்த பாபிலோனில் இருக்கும் போதும் அந்நிய ஜனங்களோடு பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவங்களோட சம்பந்தம் கலந்து இப்படிப்பட்ட தங்களுடைய சுதந்திரத்தை கெடுத்தும் போட்டார்கள். அவங்க திருந்தி விட்டார்கள். அதனால் ஆண்டவர் விடுவிக்கிறார் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தையின்படி 70 வருஷம் அங்கே நிறைவேறின போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக இறங்கி அவர்களை விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த யோபுவோட சிறையிருப்பு மாற்றும் போதும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த யோபுவோட அந்த போராட்டங்கள், அவனுக்கு கஷ்டங்கள் இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது வேத வல்லுநர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்கும் இவருடைய அந்த போராட்டம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்போ எவ்வளோ நாள் இருந்தது நமக்கு சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் 9 மாதம் இருந்திருக்கலாம் என்று அவங்க சொல்கிறார்கள். பாருங்க, அப்போ அந்த காலம் அந்த முடியும் போது யோபு வந்து தவறு செய்ததுனாலோ பாவம் செய்ததுனாலோ அவனுக்கு அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கவில்லை, அந்த சிறையிருப்பு கிடைக்கவில்லை.
அது ஆண்டவராக அனுமதித்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யோபுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் முடிந்தவுடனே அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று பார்க்கிறோம். இப்போ சிறையிருப்பை விட்டு மாற்றும்போது தேவன் தம்முடைய திட்டத்தை நிமித்தம், அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம், அவர் அந்த சிறையிருப்பை அந்த நாள் வருகிற போது, நிறைவேறுகிற போது அந்த ஜனத்தினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திருந்து விட்டார்கள் என்று நம்ம திருப்பல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்களுடைய திட்டம் நிறைவேறின போது, அந்த காலம் நிறைவேறுகிற போது அவர் அந்த ஜனத்தை திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ரெண்டாவது காரியம் சங்கீதம் 85:11. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். இல்லை, அது இல்லையே. சரி, அது சங்கீதம் 149:4 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை நேசித்தபடினால், தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் தம்முடைய ஜனத்தை அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பாரானால் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பாரானால், நாம் ஒருவேளை ஏதோ தவறு செய்தே சிறையிருப்புக்குள்ள கடந்து சென்றாலும், போராட்டத்துக்குள் நாம் கடந்து சென்றாலும், தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறபடினால், தேவன் நம்மேல் இரக்கமாக இருக்கிறபடினால் அவர் அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனம், உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7:10. நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. தேவனுடைய பிரியம் நம் மேல் இருக்கிறதா என்று நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் தேவன் அந்த ஜனத்தின் மேல் பிரியமாய் இருந்தால் அவர்களை கைவிடவில்லை என்று நம்ம காண்கிறோம். ஆண்டவர் அந்த ஜனத்தின் மேல் மிகவும் நேசித்தார். இப்போ வரைக்கும் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்க தான் செய்கிறார். அவர்கள் கர்த்தரை அறியாவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால், தம்முடைய உடன்படிக்கையினால் அந்த ஜனத்தின் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை விலைக்கரமாய் நம்மளை வாங்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை சிந்தி, அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் எவ்வளவு பிரியமாய் தங்களை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவராய் இயேசுவை இன்னும் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் ஜனத்தின் மேலேயே எவ்வளவு பிரியமாக இருப்பாரானால், எவ்வளவு கண்ணோக்கமாக இருப்பாரானால், அந்த தேவன் அவருடைய இரத்தத்தால், சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நம்மேல் அவர் எவ்வளவு பிரியமாக இருப்பார், எவ்வளவு அவர் அன்பாக இருப்பார், எவ்வளவு கண்ணோக்கமாக இருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளவு பிரியமாக இருக்கிறபடினால்தான் தேவன் நம்மை எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும் அவர் நம்மை விடுவிப்பதற்கும், நம்மை அவர் மீட்டுக் கொள்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவிக்க அவர் போதுமானவர். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்பை மிகவும் நேசித்தார். அதனால தான் யோசேப்பு அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் ஆண்டவர் இருந்தார். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் இருந்தார். அவருடைய சமூகம் தாவீதுக்கு முன்பாய் கடந்து போக பண்ணினார். ஏன் சொல்கிறார்? ஏன் ஆண்டவர் தாவீது போன இடத்துலாம் அவர் கடந்து சென்றார்? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பார். இந்த இடத்துல யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் சிறைச்சாலைக்கு அவன் போகாமலே ஆண்டவர் தடுத்திருக்கலாமே. ஆனாலும்
தேவன் அந்த வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் கம்பிகள் அல்ல அவனை புடமிட்டது என்று நம்ம சங்கீதங்களில் வாசிக்கிறோம். இப்போ சிறைச்சாலையில் யோசேப்பு புடமிட்டப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அங்கே உருவாக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்காகவே ஆண்டவர் யோசேப்பை அந்த சிறைக்கு அவர் அனுமதித்தார். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அந்த இடத்துல எந்த தீங்கும் எந்த இடத்துலையும் வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் போய் இருக்கும்போதும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற எல்லா ஜனத்தோடும் அவர் அந்த சிறையிருப்பிலும் இருந்தார். அதனால் தானியேல் நம்ம வாசிக்கும் போது தானியேலில் பார்க்கிறோம், தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த போன்ற அந்த புருஷர்களோடு ஆண்டவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும், சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அக்னி ஜுவாலைக்குள் இருந்தாலும் சரி, தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் அந்த ஜனத்தின் மேல், அந்த புருஷர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மேல் பிரியமாக இருப்பாரானால் நாம் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர் நம்மளை தப்புவிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல சில நேரங்கள் நம்ம என்ன சிறையிருப்பில் இருக்கிறோன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. சிறையிருப்பில் இருக்கிறத வெளியரங்கமாய் தெரிந்தால் நாம் அதிலிருந்து ஜெபித்து விடுதலையாகி விடுவோம். நாம் எதுக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எதற்குள் நம்ம அடிமையாக இருக்கிறோம், எந்த சிறையிருப்புக்குள் இருக்கிறோம், எதனால் நாம் இன்னும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறியாமலே இருக்கிறோம். எந்த காரியம் என்னை இன்னும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அறிந்தோமானால் தேவ சமுதாயம் அதை அறிக்கை பண்ணி நம்ம விடும்போது நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை விடுவிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு இந்த இடத்துல சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறையிருப்பில் இருக்கும்போது சிறைச்சாலையில் உள்ள அந்த அதிகாரிகளுக்கு, சிறைச்சாலை தலைவனுக்கு அவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அந்த இடத்துல நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட அந்த தாசர்கள், சாத்ராக், மேசாக், தானியேல், அந்த ஆபேத்நேகோ போன்றவர்கள் கூட ஆண்டவர் இருந்தபடியினால் அவர்கள் அரண்மனையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மற்ற ஜனங்கள்லாம் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவன் உண்மையாய் அவர் நேசிக்கிற ஜனங்களை, புருஷர்களை அவர் அந்த இடத்துல கண்ணோக்கமாக இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறாரா என்பதை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார், ஆனால் நம்மை காலம்பூரா அடிமைத்தனத்திலையும் சிறையிருப்பிலையும் நம்மளை வைக்க மாட்டார். அதிலிருந்து விடுதலையாகுவதற்கு நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது காரியம், ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யோபு அந்த 42:10 வாசிக்கும் போது யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் அவன் ஜெபித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மோடு கூட இறைபடுகிறார். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறார். நம்மை விடுவிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை எந்த இடத்துலும் கட்டி போட முடியாது. ஜெபிக்கிறவர்களை எந்த இடத்துல சிறைப்படுத்தி நீண்ட நாளாய் வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவளோடு இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சிறையிருப்புல இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நமக்கு எந்த பகுதியை நம்ம இன்னும் அடிமைத்தனத்தில் சிறையிருப்புகளை வைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம சிறையிருப்புகளை வைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை தேவன் நிச்சயமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவர். பாருங்கள், நெகேமியா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 1:7.
8 வாசிங்க. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்வீர்களானால் உங்களுடைய தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளக்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் இந்த தாசனாய் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைக்கிறார். போதும். இந்த நெகேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தன்னுடைய தேசத்தை இவரும் சிறையிருப்பில் தான் இருக்கிறார். இருக்கும்போது தன்னுடைய அந்த தேசத்தை குறித்து அங்கே இருக்கிற காரியங்களை குறித்து விசாரித்து அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அவர் தன்னால் செய்த அந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபிப்பதற்கு இடம் பொருள் தேவையில்லை, சத்தமாக ஜெபிக்க வேண்டும் என்று தேவையும் கிடையாது. ஜெபம் பண்ணுவதற்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம், மனதுக்குள்ளேயும் ஜெபம் பண்ணலாம். இந்த நெகேமியா ராஜாக்கு முன்பாய் போய் நிற்கும்போது ஒரு வாய் திறந்து எதுவுமே அவர் ஜெபம் பண்ணல. ஒரு சின்ன வார்த்தையால் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணின போது ராஜாவுடைய கண்களில் ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணினார் என்று நம்ம இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து பார்க்கும்போது வாசி இருக்கிறது. அப்போ பாருங்கள், மனதிலும் நம்ம ஜெபிக்கலாம், எங்கே இருந்தாலும் ஜெபிக்கலாம். நம்மை ஜெபம் பண்ணுவதற்கு அது எங்கேயுமே சிறைப்படுத்தப்பட முடியாது. ஜெபம் எந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுவதற்கு தடை இல்லை. அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம ஜெபிக்கும் போது, நாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இறங்கி வந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை வரும் வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு எந்த இடத்துல போராட்டம் காணப்படுகிறதோ அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். சில ஆட்கள் இப்படி சொல்லுகிறதை நம்ம கேட்கிறோம். அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய தலையெழுத்து இது, என்னுடைய காரியம் இப்படி தான் இருக்கிறது, நான் என்ன செய்ய, நான் இப்படி தான் வாழ வேண்டும், நான் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவரை நியமித்திருக்கிறார், என்னுடைய தலையெழுத்தாக இருக்கிறது, அதனால் நான் இப்படி நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அடிமைத்தனத்திலும் சிறையிருப்புகளும் பாடுகளிலும் சும்மா போராட்டங்களும் தேவையில்லாத மனுஷனுக்கு அடிமையாகலும் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நாம் விடுதலை பெற்ற ஜனமாய் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் இருக்க ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை அவங்க ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமை நமக்கு தெரியும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதனும் மனுஷரை மதியாதனுமா இருந்தான். அப்புறம் அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் தனக்கு நியாயம் வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் அவள் ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆனால் அவனுக்கு செய்வதற்கு மனதில்லாதிருந்தும் அவள் தொடர்ந்து அவள் தொந்தரவு பண்ணுகிறதுனால அவள் அவளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்படிக்கு என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், அந்தபடியே 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்கிறார். பாருங்கள், உலக மனுஷன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனே தன்னை அதிகமாய் அலட்டி கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு, விதவை பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்து அவள் மறுபடியும் வராதபடிக்கு நான் செய்ய வேண்டும் என்று அவனே நினைப்பான். ஆனால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் தேவன் நமக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார். 8வது வசனத்தை வாசிக்கும் போது சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரத்திலே நிச்சயமாய் ஆண்டவர் நியாயம் செய்வார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். நான் எவ்வளோ கூப்பிட்டோம், எனக்கு விடுதலை இல்லையே, எவ்வளோ கூப்பிட்டோம், எனக்கு எந்த காரியத்தில் எனக்கு நன்மை இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நம்ம வருத்தத்தில் நம்ம இருப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், இரவும் பகலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த முறையிடுதல், இந்த புலம்பலே அது ஜெபமாக இருக்கிறது. அது ஆண்டவர் சமூகத்தில் போய் அது எட்டினது என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருப்போம், ஆனால் அதை ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் புலம்புவது நல்லது. நம்ம புலம்புனாலும் ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம புலம்பல் வரும். அது வராமல் இருக்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது புலம்பல் வரும். ஆனால் புலம்பினாலும் தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் எப்பொழுதும் முறுமுறுக்காமல் இருப்பது நல்லது. இந்த ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறதே, எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அது தேவ சமூகத்தில் எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நாம் புலம்புகிற காரியமும் நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் நாம் இது யார் இதை கேட்க போகிறாருன்னு சொல்லி நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இதை என்னுடைய புலம்புலையும் நான் ஓயாமல் வடிகிற கண்ணீரை இது யாருக்கு தெரியும் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் யார் மனுஷர் பார்க்காவிட்டாலும் தேவன் நம்முடைய புலம்பல்களையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் நிச்சயமாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் சிறையிருப்பிலிருந்து அவரை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் நம்மை விடுவிக்கிற சிறையிருப்பிலிருந்து திருப்புகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம். போதும், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அவர் இறங்குகிற தேவன், மனம் இறங்குகிற மனதுருக்கமுடைய தேவன். அவருடைய நாமங்களில் ஒன்று இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு நிச்சயமாக இறங்குவ, தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய ஜனங்கள் படுகிற கஷ்டத்துக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு தருகிறார் பாருங்க. நாம சரியா இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் விடுவிக்கலை. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மனதிருக்கமுடைய தேவனார். அவர் மனதிருக்கத்தின்படியும் அவர் மிகுந்த இரக்கத்தின்படியும் இறங்குகிற தேவனால் ஆகும். அவர் மிகவும் இரக்கமுடைய தேவனாக இருக்கிறபடினால் இரக்கத்து நிமித்தம் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பிலிருந்து எந்த ஜனம் எந்த இடத்துல சிறையிருப்பில் இருந்தாலும் சரி அவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்குகிறார். ஏன்னா அவருடைய கூக்குரல் அவர் சமூகத்தில் எட்டி கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஓயாமல் முறையிடுகிறது அவர் சமூகத்தில் எட்டி கொண்டே இருக்கிறது. அதனால் தேவனுக்கு இரக்கம் உண்டாகிற, தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கம் வருகிறது.
அந்த இரக்கத்தினால் அவர் இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறார். நாம் தேவனை நோக்கி ஓயாமல் நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது, தேவனை நோக்கி நம்ம ஓயாமல் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, நம்ம இடைவிடாமல் அவரை நோக்கி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அவர் நிச்சயமாய் இறங்கி வந்து நமக்கு ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவர் இரக்கத்து நிமித்தம் இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுலேயும் புரிந்து கொள்ளணும், அவர்கள் திருந்து விட்டார்கள் என்று இல்லை, அவர் இரக்கத்து நிமித்தம் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். நம்ம எல்லாவற்றிலும் திருந்து விட்டோம் என்பதற்காக அல்ல, அவர் தம்முடைய இரக்கத்து நிமித்தம், நம்மேல் வைத்த இரக்கம், நம்மேல் வைத்த அன்பி நிமித்தம் நம்மளை விடுவித்திருக்கிறார். ஆனாலும் நாம் இன்னும் திருந்த வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து விடுதலையான பிற்பாடும் நாம் திருந்த வேண்டிய காரியம் நிறைய காரியங்கள். அதை தான் எஸ்ரா அந்த ஜனங்களுக்கு போதித்தார். எவ்வளோ காரியங்கள் அந்த ஜனங்களுக்குள் குளறுபடிகள் காணப்பட்டது. அதையெல்லாம் திருத்துவதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தையும் அவர் இந்த கர்த்தருடைய வார்த்தையும் அவங்களுக்கு வாசித்து அவர் விளக்கி சொன்னார். அந்த ஜனங்களை ஒழுங்குபடுத்தும்படி செய்தார் என்று நாம் பார்க்கலாம். சரி, 5வது காரியம், துதியினால் விடுதலை உண்டாகும், சிறையிருப்புகள் மாறும். எரேமியா 33:11 வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்று சொல்லுகிற சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரங்களை கொண்டு வரும் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர். கர்த்தருடைய ஜனத்தை, கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற ஜனத்தை எந்த இடத்திலும் எந்த காரியமும் சிறைப்படுத்தி வைக்க முடியாது. குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே சிறைப்படுத்தி வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராதிப்பதற்காகவே, அவரை தொழுது கொள்வதற்காகவே, அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் நம்மளை ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் துதிக்கிற ஜனங்கள் எந்த இடத்திலும் போய் சிறைப்பட்டு கிடப்பதற்கு தேவன் விடுவதில்லை. தேவனுடைய சித்தமும் அது அல்ல. நாம் விடுதலையோடு சுகத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஜனங்கள் சிறையிருப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை நான் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி முன் இருந்தது போல் இருக்கும்படி என் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஏன்னா மணவாட்டி, அவங்க தேசத்தில் அந்த மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற சொல்லுகிற அந்த சத்தமும் அவருடைய ஆலயத்தில் பலிகளும் செலுத்த அந்த ஜனத்தை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய ஒரு சில காரியங்கள், சிறையிருப்பில் இருக்கிற காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், அவரை தேட முடியாதபடிக்கு, அவரை துதிக்க முடியாதபடிக்கு, அவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு, அவரை உண்மையாக நம்ம தேட முடியாதபடிக்கு, இல்லைன்னா சரியாக நம்ம தேட முடியாதபடிக்கு, முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை சேவிக்க முடியாதபடிக்கு நம்மளை தடை பண்ணி கொண்டிருக்குமானால் அதை விடுவிப்பதற்கு, அதிலிருந்து விடுதலையாக்கி நாம் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் சுதந்திரத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பிலிருந்தும் மாற்றி நம்மளை கொண்டு வந்து அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிப்பதற்கு, அவர் வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தரை நம்ம துதிக்கிற இடத்துல நிச்சயமாய் நம்ம சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாம் அவரை துதிப்பதை மாத்திரம், அவரை ஆராதிப்பதை மாத்திரம் விட்டுவிடாமல் அவரை துதித்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சிறையிருப்பு மாறும். பாருங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். நடுராத் 25 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
உடனே கதவுகள் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற பவுலும் சீலாவும் அவங்களை துதிப்பதை ஆராதிப்பதை சிறைச்சாலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் சிறையில் இருந்தாலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் பாடி அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு மேலே அவங்க வைத்திருந்த எவ்வளோ அன்பு வைத்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் பாருங்கள். நாமளே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம தேவனை ஒழுங்காக துதிக்க முடியல, நம்ம ஆராதிக்க முடியல, அதையே யோசித்து கொண்டு நம்ம புலம்பிக் கொண்டு இருப்போம். ஆனால் இவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு அது மாத்திரமில்ல ஒரு கால்களில் தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். காலெல்லாம் கெட்டி சங்கிலியாக கெட்டி தொழுமரத்தில் மாட்டி வைத்துட்டான். அவங்க சிறைச்சாலையில் கூட எங்கேயும் லாந்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தரை அந்த சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் பாடி துதித்து ஆராதித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நம்ம பாடி துதிக்கும் போது அந்த சிறையிருப்புகள் நிச்சயமாய் மாறும். எல்லா கட்டுகளும் நம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்மளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அடிமைத்தனங்களும் அது நிச்சயமாய் உடைக்கப்படும். நாம் கர்த்தரை ஆராதிப்பதையும் துதிப்பதையும் மாத்திரமே விட்டு விடாமல் அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் நம்ம சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதே போல் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. போதும். இந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுலும் சீலாவும் அவர்களே பாடி அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்களுக்காக சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எந்த இடத்துல நாம் பாடி சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் பாடினாலும் சரி, அவர்களுக்கு சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக மற்றவர்கள் ஆண்டவருக்காக அதுக்காக ஜெபித்தாலும் சரி, சிறையிருப்பை மாற்றுவதற்கு நாம் ஜெபிக்கிற இடத்துல துதிக்கிற இடத்துல சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 6வது காரியம் எசேக்கியேல் 39:26. தண்டனை முடியும் போது ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவதில்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி, அதாவது இவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் தவறு நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனமாய் அவர்கள் சிறையர் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு தண்டனை போல, தண்டனை காலம் போல ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை அனுமதித்திருந்தார். அப்போ இந்த தண்டனை காலம் முடியும் போது யாக்கோபின் சிறையிருப்பு, அவர்கள் அந்த துரோகத்தை எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிறார். அவர் ஒருவேளை சில நேரங்களில் நாம் செய்த தவறு நிமித்தம், நாம் செய்த ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த ஏதாவது காரியத்து நிமித்தம் அவர் தண்டனையாய் சில காரியங்களை நமக்கு ஒருவேளை அனுமதித்திருந்தால், சில கஷ்டங்களை போராட்டங்களை ஆண்டவர் அனுமதித்திருந்தால், அதை அந்த காலம் முடியும் போது அது எல்லாம் சுமந்து தீர்ந்தபோது அந்த தண்டனை முடியும் போது அவர் சிறையிருப்பை அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவரார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் பாவம் பெருகின போது
கர்த்தருக்கு மனுஷர்கள் கோபம் ஊட்டின காரியங்களை செய்தபோது ஆண்டவர் பூமியின் மேல் அவர் கோபம் கொண்டு ஜனங்கள் மேல் கோபம் கொண்டு சபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பூமியை சபித்தார். அது நிமித்தம் ஒரு பெரும் வெள்ளத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு பூமி முழுவதும் எல்லா மிருக ஜீவன்களும் அழிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அதை குறித்து சொல்கிறார், ஒரு தண்டனை முடிந்தது, ஒரு தவறு நிமித்தம் ஒரு தண்டனை முடிந்தது, செய்யப்பட்டு முடிந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இனி எப்பொழுதும் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நான் சங்கரிக்கிறதில்லை, இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால் தேவன் அந்த தண்டனை காலம் முடியும் போது அவர் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் நம்ம அதை உணர்ந்து நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய், நாம் அதை உணர்ந்து விட்டு விடுகிறவர்களாய் நம்ம காணப்படும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நம்ம செபிக்கிறோம். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். இன்றைக்கு உங்களை சிறையிருப்பை அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறோம், எதனால் நாம் இன்னும் முழுமையான இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல், நன்மையை சுதந்திரிக்க முடியாமல், எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எது நம்மை இன்னும் கட்டுப்படுத்தி வைத்து சிறையிருப்புகள் வைத்திருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆண்டவர் நம்மை அதை காண்பிப்பதற்கு, அதை உணர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை